3ஆம் எண் வந்து தொடர்ந்து 3 முறை வந்துருச்சுன்னா அவங்க லைஃபு ஸ்பிரிச்சுவலில் தான் அவங்க போகணும். ஆன்மீக பயணத்தை தான் அவங்க தொடணும். சராசரி லைஃப்பில் உள்ளே வரக்கூடாது. அவங்க திருமணம் பண்ணுறதை தவிர்த்துடணும். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு, அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3 இடத்துல இருக்குங்க. அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு அவர் ஃபேமிலியை விட்டுட்டு ஆன்மீகத்தில் போயிடுவார். அப்படின்னு அவர் போகணுன்னு என் ஆசை இல்லை. அவருக்கு நடக்க போகிறது முன்கூட்டி சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு பண்ணக்கூடாதுன்னு அவர் பண்ணிட்டார். அப்படி போவார் அவர் விட்டுட்டு. அதனால் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் கூட என் ஹஸ்பண்டு கூட தான் இருந்தாருங்க, திடீர்னு ஆளை காணானாங்க, சாமியாரை போய் ரொம்ப நாள் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உண்டு. இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்களே சிலாம் பார்க்கலாம். ஆமாம், சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, ஐயா என் ஹஸ்பண்டே காணோம், ரொம்ப நாளாக காணோம். எவ்வளோ நாள்னா 2.5 வருஷம் காணோம்பாங்க. அப்படி போட்டு பார்த்தவங்கள பார்த்தோன்னா உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, சாமியார் இருக்கிறாரு, நீ அவர் பார்க்கணுமா வேண்டாமா, பார்க்கணுன்னா இந்த இடத்துல எதாவது போய் பாருங்கன்னா போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சில பேர் வரமாட்டாங்க, அங்கே தான் இருப்பார், பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவோம். அங்கே நாடியில் என்ன சொல்லுவாங்களோ அதை நான் இங்கேருந்து இப்போ அவங்கள நாடு எழுதி வச்சு படிப்பாங்க. இங்கே ஃபார்மெட்டில் எதுவுமே இருக்காது, அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன்.